ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் சுண்டக்காய் வத்த குழம்பு. அதுக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா பச்சை சுண்டக்காய். அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம கழுவிக்கணும். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, துவரம்பருப்பு. இந்த வத்த குழம்புக்கெல்லாம் துவரம்பருப்பு தாளித்தோன்னா வாசனையாக இருக்கும். வெந்தயம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். வரமிளகா 4 வச்சுருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன். நம்ம எப்போவும் ஒரு ஸ்பூன் காட்ட வேண்டிய ஒரு கிரே கலர் ஸ்பூன், அதில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம், இது கடுகு. இதுதான் தாளிக்கிறதுக்கு உண்டான சாமான். முதல் வந்து நம்ம இந்த சுண்டைக்காயை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதை வதக்கிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கல் சட்டியில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது வெடிக்கும், பார்த்து மூடி வச்சு வதக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுக்கலாம். நான் சுண்டைக்காயை வதக்கி எடுத்துட்டேன். இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். மறுபடியும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கடுகு, எடுத்து வச்ச வரமிளகா, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கடுகு வெடிச்சாட்டு நாம் இந்த பொடியை சேர்க்கலாம். சிம்மில் வச்சு தான் இந்த சாம்பார் பொடியை சேர்க்கணும், இல்லைன்னா கருகி போய்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த கடுகு, வரமிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வறுபட்டவுடனே புளித்தண்ணியை சேர்த்துடலாம். கருகிடக்கூடாது சாம்பார் பொடி. இது கல் சட்டிங்க அப்படிங்கிறனால சீக்கிரமாக சூடாகிடும். இப்போ நான் கொஞ்சமாக புளித்தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். இதுலேயே நாம் இந்த வதக்கின சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். ஏன்னா இந்த நம்ம சாம்பார் பொடியிலலாம் அரிசி சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால கெட்டியாயிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி விட்டுக்கலாம். எங்களுக்கு இதுவே போதும். குழம்பாக இருந்தால் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது இந்த கல் சட்டியில் வச்சுருக்கறனால கொதிச்சு அந்த சூட்லேயே அது நல்லா சுண்டிடும். நம்மளோட பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.